தினமொரு வசனம். சங்கீதம் 27 வசனம் 4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். பொருளாதார நிலைமையில் சற்று முன்னுக்கு வந்த ஒருவருக்கு ஆசைகள் பல. அவர் ஒரு நல்ல வீட்டை கட்ட விரும்பினார், ஒரு நல்ல கார் வாங்க விரும்பினார், தன்னுடைய மகனை மருத்துவ கல்லூரியில் சேர்க்க விரும்பினார், தன்னுடைய மகளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேடவும் விரும்பினார். இந்த அனைத்து ஆசைகளையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்ற விரும்பினார். இறுதியில் வீட்டையும் சரியாக கட்டி முடிக்க இயலவில்லை. காரை வாங்கிவிட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாமல், மகனை கல்லூரியில் சேர்த்துவிட்டு மாதாந்திர தேவைகளை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டார். மகளுக்கு வசதியான மாப்பிள்ளையை பார்த்துவிட்டு பேசியபடி தொகை கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டார். வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்ற விரும்பினால் எதையும் சரியாக நிறைவேற்ற முடியாது. ஒரே நேரத்தில் பல இலக்குகளை நோக்கி ஓடினால் எந்த இலக்கையும் சரியாக எட்ட முடியாது. வாழ்க்கையில் நம்முடைய இலக்குகளை முக்கியத்துவத்தின் அடிப்படையில் முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எது பிரதானமானது, எது முதலாவது எட்ட வேண்டியது என்பவைகளை நாம் தெளிவாக்கி கொள்ள வேண்டும். யோசேப்பின் வாழ்க்கையில் எப்படியாவது தேவனுக்கு முன்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே பிரதான இலக்காக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவதே முக்கிய இலக்காக இருந்தது. தானியேலுக்கு தீட்டுப்படாததும் தேவனுக்கு பிரியமான ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வதே மிக முக்கிய இலக்காக இருந்தது. எனவே அவர்கள் அந்த இலக்குகளுக்காக வேறு பல நன்மைகளையும் ஆதாயங்களையும் ஆசைகளையும் இழப்பதற்கு ஆயத்தமாயிருந்தனர். சிலருக்கு தேவனுக்கு பிரியமாக வாழும் விருப்பம் உண்டு, கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கும் ஆசை உண்டு. ஆனால் பணம், பொருள், சௌகரியம், அந்தஸ்து, புகழ் ஆகியவைகள் மேலும் அவர்களுக்கு மிகுதியான ஆசைகள் உண்டு. இதன் விளைவாக அவர்களால் பிரகாசிக்க முடியவில்லை. முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை இலக்காக்குவோம், அங்கே எல்லாம் கிடைக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படியும் தேவ கிருபையின்படியும் வாழ உதவும். ஆமேன்.